படகில் சென்று குறைகளை கேட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மீனவர்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள கார்த்திகா பம்பரமாக சுழன்று தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கடலோர பகுதிகளுக்கு நேரில் சென்ற அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். அப்போது திடீரென நிர்வாகிகளுடன் படகில் சென்ற கார்த்திகா கடலில் மீனவர்களின் பிரச்சனைகளை நேரில் கேட்டு அறிந்தார். கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில் கார்த்திகாவின் தீவிரமான செயல்பாடுகளை பார்த்த ஆளுங்கட்சி மற்றும் ஆண்டு கட்சியினர் கலக்கத்தில் உள்ளனர். இந்திய அரசாங்கம் அதுல ஒப்பந்தம் போட்டிருக்கு. என் நாட்டு மீனவர்கள் நான் காப்பாற்ற முடியாத எல்லைக்கு மேல போயிட்டா கூட உலக நாடுகள் அந்த மீனவனை காப்பாற்றும். நம்ம அரசு அதுக்கு கையெழுத்து போட்டது அது சரியான முறையில் இல்லை. நம்ம மீனவர்கள் கையில இருக்கக்கூடிய சாதனம் 402 மெகாஹெர்ட்ஸ் இருக்கு. ஆனா மேல சேட்டலைட் போடுறவங்க 406 வச்சிருக்காங்க. சூரியன் எஃப்எம் ஃப்ரீக்வன்சி வைக்கணும். நம்ம ஹலோ எஃப்எம் ஃப்ரீக்வன்சி வச்சுக்கிட்டு சூரியன் எஃப்எம் வரையலாம் பண்ண முடியாது. அதனால மீனவர்களை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி 406. ஆனா நம்ம மீனவர்கள் கையில கொடுத்துருக்கிற சாதாரண ஃப்ரீக்வன்சி 402. அதனால இனிமேல் ஒக்கி புயல் வந்தாலும் நம்ம மீனவர்களை காப்பாற்ற முடியுமா அப்படின்னா இந்திய அரசாங்கம் காப்பாற்ற முடியாது. அதான் இது. இப்ப நாங்க நாம் சொல்ல சொல்லிட்டு வராங்க. நாங்க என்ன சொல்றோம்னா ஒட்டுமொத்த இந்திய மீனவர்களுக்கு புதுசா ஒரு சேட்டலைட் நீங்க இது பண்ணணும். எதுக்கோ பண்றீங்க, இதுக்கு பண்ண முடியாதா? சேட்டலைட் ஏவுறதுக்கு 200 கோடி ஆகும். 200 கோடியில மீனவர்கள் செலவு பண்ணுவாங்களா? ஆனா ஒரு மீனவ சமூகம் மட்டும் ஓராண்டுக்கு இந்திய அரசுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய அந்நிய செலாவணி பணம் 40,000 கோடிக்கு மேல 40,000 கோடிக்கு மேல அந்நிய செலாவணியை ஈட்டி கொடுக்கக்கூடிய இந்த மீனவர்களுக்கு 200 கோடி செலவு பண்ண மாட்டீங்களா? அதை நாங்க முன்னெடுக்கிறோம். நேற்று கூட பிரஸ் மீட்ல நான் சொன்னேன், நாம் தமிழர் கட்சி உறுதியா பண்ணோம். அப்புறம் அண்ணன் ஏற்கனவே சொன்னாங்க நெய்தல் படையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது இப்ப கடற்கொள்ளையர்கள் நம்மளை தாக்குறது தடுக்கிறது. ஒருவேளை அங்க உள்ள மீனவர்களுக்கு ஏதோ ஒரு சிக்கல் வந்துச்சு அப்படின்னா ஒடிசால இந்த மாதிரி இருக்கு. அந்த நாட்டு முதலமைச்சர், ஒடிசா மாநிலத்து முதலமைச்சர் புளோட்டிங் ஆம்புலன்ஸ் இது பண்றாரு. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அங்க நம்ம எப்படி ஆமா அது உடனே நம்ம கரைக்கு முதலுதவி அங்கேயே கொடுத்துருவோம். மேற்கொண்ட சிகிச்சையை நம்ம இங்கே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி திட்டங்களை பேசிட்டு இருக்கோம். உறுதியா நாங்கள் வந்தா செய்வோம். கவனத்தில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பழைய கல்லாரை பொறுத்த வரைக்கும் இங்க பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கு. பல லட்சம் கொடுத்து நம்ம வலையை எடுக்கிறோம். ஆனா ஒரு வலைப்பில் கூடமோ எதுவுமே இல்லாம அதுக்கு எவ்வளவு செலவாயிட போகுது? இஞ்சி போனா ஒரு 10 லட்சம் இல்லைன்னா 15 லட்சத்தே நம்ம இந்த மக்களுக்காக செய்ய மாட்டாங்க. செய்யல. நாங்க உறுதியா செய்வோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் விருப்பப்படுறோம். சாலைகள் கடற்கரை கிராமங்கள முக்கியமான சாலைகளை இணைக்கக்கூடிய சாலை வசதிகள் சுத்தமா கிடையாது. அப்புறம் மீனவர்களுக்கு தேவையான விளக்குகள், விதிவிலக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு விருப்பப்பட்டோம். எங்களோட பேச்சுல நீங்க காலத்தில் கல்லுக்கோட்டை. ஆமா மழை காலத்துல என்ன பண்ண அரசு மீனவர்கள் அந்நிய தேவையான வீட்டுக்கிட்டமும் கணக்கு தெரியுது. ஆனா எந்தெந்த பகுதியில் எப்படி கஷ்டப்பட்டு அவங்க சூழ்நிலை கலந்து போறாங்கன்னு தெரிய மாட்டாங்க. எதுக்கே செலவு பண்றோம். நம்ம நாட்டில் போறது நம்ம ஊர்ல திருப்தியா உள்ளவங்களுக்கு மீனவனுக்காக எதுவுமே இப்ப என்ன கொஞ்சம் செலவு தான் ஆகும். எங்க ஊருக்கு ரோடு வசதி, அந்த ரோடு மீன் பட்டா ஒரு வண்டி போட முடியும். ஆமா, ஒரு 4-5 லைட்டு போட்டு லைட்ல எந்த இதுவுமே கிடையாது. ஒரு கிராமம் அந்த மாதிரி நிறைய கிராமம் இருக்கு. கிடக்கிற ஓரமா வெளியே சொல்ல முடியாம இருக்கு. வெளியே சொல்ல முடியாம யாருக்கு சொல்றது? சொல்றவங்க வர்றவங்க வெளியே வந்தாலும் செஞ்சுடுறேன், பார்த்துடுறேன், எடுத்துன்னு சொல்றாங்க. மொத்தமா கல்லாறு பிரச்சனைக்கு தீர்க்கிறதுக்கு 25 லட்சம் இருந்தா போதும். 25 லட்சம் இருந்தா போதும், எல்லாத்தையுமே தீர்க்கலாம். ஆனா நிரந்தரமா ஒரு தீர்வு கொடுக்க முடியும். கடல் அரிப்பினால சரியான ஒரு தீர்ப்பு கொடுக்கலனாக்கா இந்த ஊர்ல நாங்க லக்கிப்பட்டி கிராமம் மாதிரி நாங்க அழிச்சு போயிட்டோம். அவ்வளவுதான். அடுத்த பீரியட் இந்த வாட்டர் சீசனுக்கெல்லாம் அத்திப்பட்டி கிராமம் எப்படி உள்ள போச்சோ அதே சூழ்நிலையில உள்ள போயிடும். நாங்க அந்த நிலையில இந்த அரசு தள்ளி கொண்டதுனால அரசு திரும்பி பார்க்கறது கிடையாது. பல நடவடிக்கை கொடுத்துறோம். எதையும் எடுத்து எங்களுக்கு இந்த அரசு எதுவும் பண்ணதும் கிடையாது. எங்களுக்கு அவ்வளவு ஒரு சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம்.
இன்னைக்கோ நாளைக்கோ தான் கொடுக்குறோம். நாங்க எனக்கு 20 வயசுல அங்க இருந்து ஒரே ஒரு கடற்கரை வாழ முடியாது, நிக்க முடியாது, அதெல்லாம் அரிப்பு வந்தது குறைஞ்சு ஓட்டமா வரும், நிக்க முடியாது. இப்ப மணல் அப்படி மழை கிலோமீட்டர் முன்னேறிட்டே வருது. உள்ள புந்து வச்சு வீடு இருந்த இடம் தான். இதெல்லாம் வீடு இருந்த இடம் தான். கடல் வந்து காலி ஆயிடுச்சு. பாத்துங்க, நீங்க கொடுக்குற எங்களுக்கு நீங்க கொடுக்குற நல்ல ஒரு தீர்ப்புக்கு எங்களுக்கு ஒரு தீர்ப்பு ஆகட்டும். நல்ல நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. கிராமமே அழிஞ்சிடும், மற்ற வழியே இல்லை. பொம்பளைங்க இந்த மீனை கொண்டு போய் சேர்க்கறது எங்களுக்கு வலி கிடையாது. இந்த மணல்ல தூக்கிட்டு போய் பொம்பளைங்க தலை ஃபுல்லா தூக்கிட்டு போய் இடுப்பு வலிக்குது, காலை வலிக்குது சொல்லிட்டு அன்னாடு செத்து பிழைக்குது பொம்பளைங்கலாம். நாங்க இதான் இந்த நரகத்துல வாழ்ற மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கணும். இந்த கடற்கரை ஓரம் போட்டு இருக்கு, அது இருக்குன்னு கணக்கெல்லாம் கிடையாது. அந்த கார்ல கொஞ்சம் ரோடு போட்டு போகும், அந்த ரோடு அங்க ஒரு ரோடு அது கொண்டு வண்டியில எடுத்துட்டு போறாங்க. எலெக்ஷன் வரக்கையில ரோட்டை வந்து பார்த்தாங்க, வண்டி வர போவோம். எலெக்ஷன் வரக்கையில அதை கொட்டுறேன் இதை கொட்டுறேன் நல்ல கொட்டி கொஞ்சம் எலெக்ஷன் போட்டாங்க. அதுக்கு பின்னாடி இந்த ரோடு 1000 தடவை கார் நின்றுச்சு, வண்டி நிறுத்தி நீங்கள் வர்றீங்க டூரிஸ்ட் மாதிரி வர்றாங்க, அவங்கள போய் நாங்கள் தள்ளி விடுறது. நாங்கள் தள்ளி விட்டு எல்லாம் பண்ணிட்டு அன்னைக்கு செஞ்சதுதான் இன்னைக்கு இன்னைய வரைக்கும் அதை திரும்பி பார்க்கறது ஆள் கிடையாது. இப்ப எலெக்ஷன் வரல என்ன சொல்லுவாங்க, ஏன் இப்ப நான் வந்து ஏடிஎம் காரன் நான் சொல்லுவேன் ஒரு ரோடு போடணும், டிஎம் காரன் வந்தா 4 ரோடு போடணுங்க, மற்ற கட்சிக்காரங்க வந்தா 4 ரோடு போடுறாரு, நீ ரோடு 5 வருஷம் பீரியடா முடிஞ்சு போச்சு. எங்களுக்கு வந்து அரசு சரியான நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு பண்ணாதான் தீர்ப்பாகும். எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு.